ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. குரு பகவானோட பாதம் தொட்டு இந்த பதிவை ஆரம்பிக்கிறோம். மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வீடியோ பதிவில் சுக்கிர பகவானின் பெயர்ச்சி. இந்த சுக்கிர பகவான் முதல்ல பார்த்திங்கன்னா களத்திரக்காரகன் சொல்லக்கூடியது, ஆனால் அதே சமயம் சந்தோஷக்காரகன். இந்த உலகமே ஒரு சந்தோஷத்தில் இருக்குது. அதாவது பணங்காசு இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு சந்தோஷம், அதேமாரி பணங்காசு இல்லை அப்படின்னாலும் ஏகப்பட்ட பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கும் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அது எப்படி அப்படின்னா இந்த சுக்கிர பகவானோட இயல்பான ஒரு சுழற்சி. அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான்னு பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் அவர் மகர ராசியில் இருக்கார். இப்போது 8/3/2024 முதல் 31/3/2024 வரைக்கும் 24 நாட்கள் இந்த சுக்கிர பகவான் கும்பராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார். இந்த கும்பராசியில் ஆல்ரெடி சனீஸ்வர பகவான் சூப்பராக உட்காந்துட்டுருக்கார், ஆட்சி வீடு. அந்த இடத்துல இந்த சுக்கிர பகவான் போய் உட்கார்றார். இது என்ன அப்படின்னா, சனீஸ்வர பகவான் உழைப்பு, சுக்கிர பகவான் சந்தோஷம். உழைப்பிற்கு ஏற்ற ஒரு சந்தோஷம் இருந்துக்கிட்டே இருக்கும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா எவ்வளவுக்கு எவ்வளோ உழைக்கிறோமோ அந்த அளவுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக இந்த சுக்கிர பகவான் கொடுப்பார். அந்த வகையில் இந்த கும்பராசியில் இருந்துக்கிட்டு இந்த சுக்கிர பகவான் என்னென்ன பலாபலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸுக்கு நாங்கள் பதில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆக இந்த பதிவுக்கு போகலாமா? எனதருமை மகர ராசி நேர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுக்கிர பகவானின் அற்புதமான பெயர்ச்சி. இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சமாதிபதி, அதே சமயம் ஜீவனாதிபதி. அதாவது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சனீஸ்வர பகவான் அப்படிங்கிறனாலே நீங்கள் நிறைய வேலைகளை செய்யணும். ஒரு தொழில் மூலமாகவோ இல்லை உத்தியோகம் மூலமாகவோ நிறைய வேலை செய்யணும். அதுக்கு உண்டான ஒரு உயர்வுகள் கிடைக்கணும். அந்த திருட்டு புரட்டு பொய் பேசுகிறது இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. தைரியமாக ஒரு வேலைகளை நீங்கள் செய்வீங்க, அதுக்கு உண்டான உயர்வுகளை நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு பஞ்சமாதிபதி. அதாவது போன ஜென்மத்தில் நீங்கள் எந்தெந்த சந்தோஷங்களை அனுபவிக்கலையோ அந்த சந்தோஷங்களெல்லாம் இப்போ அவர் கொடுப்பார். அவரே ஜீவனாதிபதியாகவும் வருவதால் உங்களுக்கு ஜீவனத்திற்கு எதுவுமே குறையில்லாமல் வைப்பார். அதாவது உத்தியோகத்தில் ஒரு நல்ல ஒரு பொசிஷன் கொடுப்பார், ஒரு வருமானம் வரும், உத்தியோகம் நல்லபடியாக இருக்கும். அதேமாதிரி தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க நல்லபடியாக தொழிலை பண்ணுவீங்க, அதுக்குண்டான உயர்வுகள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, விதை போட்ட உடனே அப்படியே அந்த செடி வளர்ந்து உடனே காயாகி கனியாகி இப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அது எப்படி வரும்? கடுமையாக உழைக்கணும். உழைக்க அந்த உழைப்பு வீண்பாகாது. இதெல்லாம் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா குழந்தைகள்லாம் நல்லா படிக்கணும். அந்த படிப்பு நல்லா படித்தா நல்ல உத்தியோகம் கிடைக்கும். நல்லா உழைச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்குங்க. சாதாரணமாகவே இந்த மகர ராசிக்காரர்களுக்கு சொத்துக்கள் இருக்கும். ஏதாவது ஒரு வகையில் ஒரு மனையாவது அவங்க பேரில் இருக்கும். அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் இதுவரைக்கும் உங்களோட ஜென்மராசியில் இருந்துட்டு சில அற்புதமான பலன்களை கொடுத்துருந்துருக்காரு. மனசில் சந்தோஷத்தை கொடுத்துருக்காரு. சில பேருக்கு பார்த்திங்கன்னா வீடு சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி சில முக்கியமான வேலைகளை தான் செஞ்சிட்ருக்கீங்க. அதனாலே குடும்பம் சந்தோஷமாகவே இருக்குது. கணவன் மனைவி அப்படிங்கும்போது சின்ன சின்ன ஒரு குழப்பங்கள் இருந்தாலும் குடும்பத்தில் குழப்பம் இல்லாமல் சந்தோஷமும் இருந்துகிட்ருக்கு. சில பேருக்கு பார்த்திங்கன்னா குழந்தைகளின் மூலம் ஒரு சந்தோஷம் கிடச்சிட்ருக்கு. அவங்க மூலமாக இருந்து வந்த மனக்குழப்பங்கள் மனக்கிலேசங்கள்லாம் குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. சில காரியங்கள் உங்களுக்கு அற்புதமான மன நிறைவை கொடுக்குது. அதேமாரி உடல் ஆரோக்கியம் அப்படிங்கும்போது உடல் ஆரோக்கியமும் நல்லபடியாக இருக்குங்க. அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் ஜென்மராசியை விட்டு விலகி தனவாக்கு குடும்பஸ்தானம் ஆகிய 2ஆம் இடத்துக்கு இந்த சனீஸ்வர பகவானுடன் இணைந்து பயணிக்க போகிறார். ஜென்மராசியில் ஆல்ரெடி சனீஸ்வர பகவான் இருக்கார். இந்த சனீஸ்வர பகவானோட இந்த சுக்கிர பகவானை சேர்ந்துட்டு அவங்க 2 பேரும் ஒரே இதில் வரப்போகிறாங்க. அந்த வகையில் உங்களுக்கு சாதாரணமாக அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டு வருது அப்படின்னாக்க கல்வியில் கொஞ்சம் கவனமாக இருங்கோ சனீஸ்வர பகவான். அதனால் 2வது சுற்று அப்படின்னா நீங்கள் சில பேருக்கு அப்படியே சூப்பராக கல்யாணத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவார், குழந்தை பாக்கியத்தையும் கொடுத்துருவார். என்ன அதனாலே சில முன்னேற்றங்களுக்காக நீங்கள் சில முக்கியமான முடிவுகளை எடுக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தபடியாக 3வது சுற்று அப்படிங்கும்போது உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். சரியா? அந்த வகையில் இப்போ இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு எப்படி அனுகூலம் கொடுக்க போகிறார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் உழைச்சதெல்லாம் வீண் போகாது.
அந்த உழைப்பிற்கேற்ற ஒரு வருமானம் இப்போ உங்களுக்கு கிடைக்கும். அதேமாரி குடும்பத்துக்கு தேவையான சில முக்கியமான ஒரு பொருட்கள்லாம் வாங்கணும் அப்படின்னு நினைப்பீங்க, அதெல்லாம் இப்போ வாங்குவீங்க. அதேமாரி குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்வீங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு திருமணம் இல்லைன்னா ஏதாவது ஒரு புத்திர பாக்கியத்துக்காக செலவுகள் இல்லைன்னா கல்வி செலவு இந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த குடும்ப உறுப்பினர்களுக்கு நிறைய செய்வீங்க. அதனாலுமே குடும்பம் சந்தோஷமாக இருக்குங்க. அடுத்தபடியாக இந்த கொடுத்த வாக்குறுதிகள், அதை விட கொடுக்கக்கூடிய ஒரு வாக்குறுதிகளையும் அருமையாக நிகழ்த்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். உத்தியோகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் எந்த அளவுக்கு கடுமையாக உழைச்சிங்களோ அந்த உழைப்பு உங்களுக்கு வீண் போகாமல் அதற்குண்டான ஒரு உயர்வுகள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். சரி, புதுசாக வேலை தேடுற குழந்தைகள் தாராளமாக இந்த நேரத்தை நீங்கள் உபயோகப்படுத்திக்கோங்க. நல்ல இன்டர்வியூக்கு போங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும், நல்ல வேலை கிடைக்கும். சரி, அதாவது வருமானத்தோட நல்ல சம்பளத்தோட உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும். சரி, தொழில் வியாபாரத்தில் இப்போ உங்களோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு உபத்தொழில் தொடங்கலாமா அப்படிங்கிற ஒரு சிந்தனை ஓடிக்கிட்டு இருக்குது. தாராளமாக நீங்கள் தொடங்கலாம். அதெல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு செலவுகள் இருந்தாலும் அதை வந்து ஒரு முன்னேற்றக்கூடிய ஒரு செலவுகளாக இருக்கும். அதுமாதிரி இந்த தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அதை பண்ணினீங்கனாலே உங்களுக்கு தொழில் வியாபாரம் மூலமாக சில அனுபவங்களும் கிடைக்கும், அனுகூலமான வாய்ப்புகளும் கிடைக்கும். அதன் மூலமாக வருமானமும் உயரும். சில பேருக்கு நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக டக்குன்னு முடியக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் அப்படிங்கும்போது கல்வியில் சந்தோஷமான ஒரு சூழ்நிலை இருக்கும். நல்லா படிக்கணும், நல்லா படித்தா நல்ல மார்க் வரப்போகிறது அப்படின்னு நீங்கள் சித்தாந்தம் பேச மாட்டீங்க, வேதாந்தம் பேசுவீங்க. இந்த குழந்தைகளை நல்லா படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்குங்க. அடுத்தபடியாக இந்த வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்கள், இந்த மகர ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இந்த நம்மளோட பாரத தேசத்தில் ஏதாவது ஒரு மனை வாங்கணும் இல்லைன்னா ஒரு ஃப்ளாட் வாங்கணும் அப்படின்னு நினச்சா தாராளமாக அவங்களுக்கு இப்போ கைகூடி வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அவங்களுக்கு கிடைக்குங்க. எல்லா வகையிலையும் உங்களுக்கு முன்னேற்றம் அருமையாக வந்து சேரும். என்னதான் தனவாக்கு குடும்பஸ்தானமாகி 7.5 சனியாக சனீஸ்வர பகவான் இருந்தாலும், ஏன்னா அவர் ராசிநாதன் இருந்தாலும் சில அனுபவங்களை கொடுப்பாரே தவிர அனுகூலங்களை கொடுக்காமல் விடமாட்டார். அதனால் எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் உழைக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும். மனதில் ஒருவித சந்தோஷம் இருக்கும். சின்ன பரிகாரம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் மகாலட்சுமி தாயாருக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிட்டு வாங்கோ. துளசி மாலை அணிவிங்கோ, ஒரு நெய் தீபம் ஏற்றுங்கோ, பெருமாளையும் தாயாரையும் சேவிச்சுட்டு வாங்கோ. ஆஞ்சநேய பகவானை மனசார தியானம் பண்ணுங்கோ. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மனசில் ஒரு தைரியம் கிடைக்கும், எடுக்கிற காரியங்கள் சிறந்து விளங்கும். ஆக இந்த சிறு பரிகாரங்களின் மூலம் 24 நாட்கள் கும்பராசியில் சனீஸ்வர பகவானுடன் சுக்கிர பகவான் இணைந்து அற்புதமான ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.